நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அஜித் சாரோட என்ட்ரி இன்டர்வல் பிளாக் எதுவும் மாசாலாம் இல்லை, பட் ரொம்ப நார்மலாக நல்லா எடுத்திருந்தாங்க. அனிருத்தோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவோட அஜித் பேர் நல்லா இருந்துச்சு. வர்த் தான். இல்ல அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்லோவாக இருக்கு அவ்வளோதான். மற்றபடி படம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபேமிலியோட பார்க்க முடியாத அளவுக்குலாம் இல்லை, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக தான் பார்த்து வரைஞ்சேன். பயங்கரமாக இருந்துச்சு படம். சூப்பராக என்ஜாய் பண்ணேன். எல்லா சீனுமே நான் என்ஜாய் பண்ணேன். நான் ஒரு ஃபேனாக பெருசாக என்ஜாய் பண்ணேன். அஜித் சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துக்கு. ஆனால் ஆல்சோ வந்து டிஓபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது சினிமோகிராஃபி வந்து பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ரீமேக் இஸ் ரீமேக். அதே மாதிரி இருக்கானா இவங்க ஐ மீன் தமிழில் எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு. பார்த்துருக்கேன். இல்லை அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரைட்டாக. ஆமாம். டைரக்டர் படமும் இன்னொரு படம் மாதிரி இருந்துச்சு, வேற படம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. நல்லா தான் ப்ரோ இருக்கும். 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அர்ஜுன் நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு. ஃபைட்டு வந்து தலை ஃபர்ஸ்ட் அடி வாங்கி தான் இருந்தார். அதுக்கப்புறம் போக போக தலை கொஞ்சம் வெயிட் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம். அது ரொம்ப பயங்கரமாக வந்துது சீனு. நீங்கள் போய் ஒரு தடவை உள்ளே பார்க்கலாம். ஃபேமிலியாக போகிறோம். சூப்பராக இருக்கும். வலிமை மாதிரிலாம் இல்லை ப்ரோ. வலிமை மாதிரிலாம் இல்லை ப்ரோ. தூங்கினேன் 100% கொடுக்கலாம் ப்ரோ. தலை இனிமே தலை தான். எப்படி ஒரு பொண்டாட்டி வச்சு இருக்கணும், பொண்டாட்டியோட இருக்கணும். தட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அண்ட் செகண்ட் ஆஃப் எப்போ ஆக்ஷன்னா தலை, கார் ரேஸ்னா தலை இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ஃபேமிலியோட பார்க்கலையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பிடிச்ச பொண்டாட்டியோட வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் தலையோட லவ் என்ன, அஃபெக்ஷன் என்ன. சூப்பராக இருக்கு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு படம் ஒர்த்தா இருக்கா? இருக்கு ப்ரோ. நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி என்ன சொல்றது, ரொம்ப மாசு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப செட்டிலாக டீசெண்டாக இருக்கு. அர்ஜுன் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. அனிருத் பிஜிஎம் படத்தை கொஞ்சம் எலிவேட் பண்ணிச்சு. ஆரவ் ஆக்டிங் நல்லா இருந்தது. அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிங்ஸாக இருக்குது. மற்றபடி பாதி படத்தில் த்ரிஷா கொஞ்சம் அப்புறமா போயிடுவாங்க. போயிட்டு இருக்கும்போது லைட்டாக லேக் ஆகும் படம். ஓகே, அதெல்லாம் எல்லா படத்துலையும் வர மாதிரி லேக் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போக போக ஒரு மாதிரி எப்படி சொல்ல, எங்கே கதை நவுறுது அப்படின்னே நமக்கு தெரியாது. அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு மாதிரி செம்ம ஸ்லோ பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வரும். ஓகே, ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ப மாட்டீங்க. ஒரு புல்லட்லாம் அடித்து அப்படி தலையில் விழும். சரி, நான் ஒத்துக்கிறேன். நிறைய படத்துல வந்து அந்த மாதிரி. ஆனா நான் ஓப்பனா பேசுறேன், நீ ஓப்பனா பேசு. நான் ஓப்பனா பேசுறேன். படத்துக்கு வந்து 10/10 சொல்ல மாட்டேன். 7.5 to 8 கொடுக்கலாம். அட் டைம்ஸ் அங்கங்க லாக் இருந்துச்சு. பட் ஆனால் அது ஸ்டோரி லைனுக்குள்ள தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனால் ஓவராலாக படம் வச்ச பிளாஸ்ட் செம்ம ஆக்ஷன் மூவி சூப்பராக இருந்துச்சு. அஜித் சாரோட எஃபர்ட்ஸ் ஸ்டண்ட் எல்லாமே ஒரு மாதிரி செம்ம பக்காவாக இருந்துச்சு. இவன் சொல்ற மாதிரி மொக்க படம் அந்த மாதிரிலாம் இல்லை. அவரோட எஃபர்ட்ஸ், அனிருத்தோட மியூசிக், பத்திக்கிச்சு சாங் எல்லாமே ஒரு மாதிரி கலந்து ஒரு மாதிரி பக்காவான ஆக்ஷன் மூவி இருக்கு. உள்ள போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கிறதுக்கு ஒருத்தர் தான் ப்ரோ. 2 வருஷத்துக்கு ப்ரோ அதுதான் ப்ரோ. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சத்தியமா ஒர்க் அவுட் ஆகல. அது என்னவோ தெரியல. அது என்னவோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு பார்க்கறதோ வத்து இல்லை ப்ரோ. அது என்ன ப்ரோ, கதை பெருசா இல்லை ப்ரோ. நான் விஜய் ஃபேன்னா ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஆனால் படம் விஜய் படம் கூட நல்லா இல்லைனால நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போவேன் ப்ரோ. என் வாரிசு நிஜமா நல்லா இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா ஒத்துக்குவேன் ப்ரோ. அதெல்லாம் என்ன ப்ரோ, இவன் மாதிரி நான் முட்டு கொடுக்க மாட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ? த்ரிஷா அஜித் நல்லா இருந்துச்சு. அர்ஜுனும் செமையா நடிச்சிருந்தா. அப்படி ஆக்ஷன் சீன்லாம் நல்லா. ஆரவ் செம்மையா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் ப்ளஸ் மைனஸ் சொல்லவே முடியாது. ரெஜிந்தா கேசன்ட்ரா சில இடத்துல ஈவில் ஃபேஸ் காமிச்சிருக்காங்க. அது வேற லெவலில் ரீச் ஆகும் டெஃபினட்டாக. அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். நெக்ஸ்ட் ஆரவ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கும் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இதான் லைக் செகண்ட் மூவி நல்லா ரொம்ப ஸ்பேஸ் எடுத்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்க சொல்லி நீங்கள் விண்டேஜ் வேறு அஜித்தை வந்து வேறு லுக்கில் பார்க்குறீங்க. ஒரு 12 years பிஃபோர் அஜித், ஒரு 8 years பிஃபோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 12 years பிஃபோர் அஜித் மாதிரியே ஒரு இன்னும் நெக்ஸ்ட் 20 years இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த லுக்கு அதெல்லாம் ரொம்ப வேற லெவல் ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஓகே கொஞ்சம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது.
பட் தட் இஸ் ஓகே ஃபைன். அஜித் ரசிகருக்கு சவுண்டில் மட்டும்தான் இருக்குது. வேற லெவல் படம், என்ஜாய் பண்ணலாம். க்ரௌட் சரியான ஹிட் படம். லைக்காக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பெரிய ஹிட் படம். லேக்லாம் இல்லை, படம் ஸ்டோரி படம் தான் போயிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் கெத்து, வேற லெவலில் இருக்கும். ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும் பாருங்க. செம்ம ஒர்த்து, என்ஜாய் பண்ணலாம். ஒரு சீன் கூட போர் அடிக்காது. செகண்ட் ஹாஃப்லாம் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ். அப்புறம் ஓகே, ஓரளவுக்கு ஒர்த்து தான். தலை உட்கார விட முடியல தலை. எதுவுமே இல்லை தலை படத்துல. கசில எல்லாம் சாகும் போது அவங்களே தடிக்கவும் தான் சாகுறாங்க. இவர் எதுவும் பண்ணல தலைவர். எதுவுமே எல்லாம் வந்து பார்த்தாலும் போர் அடிச்சிடும் இந்த படம். ஆமா, ஒண்ணுமே இல்லை தலை. ஐயோ அதுதான் இருக்கலே மோசம். யார் நல்லா பண்ணிருக்காவா? யாருமே நல்லா பண்ணல. அஜித்துக்காக அஜித் நல்லா பண்ணாரு. நைஸ், ஆசம், சூப்பராக இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. நைஸ். டிஃப்ரெண்டானா அந்த பேரிங் ஆஃப் த்ரிஷா அண்ட் அஜித் அது நல்லா இருந்தது. ட்விஸ்ட் நிறைய இருக்கு, பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். வந்திருக்கு, பார்க்கலாம். 10க்கு எவ்வளோ ஸ்டார் எடுக்கும்? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 8 கொடுப்பேன். பிகாஸ் கொஞ்சம் மாஸ் லெவல். ஆக்சுவலி கதை தேவையில்லை, பட் இருந்தால் நல்லா நம்ம தலை ஃபேன்ஸாக அதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப ரொம்ப பெரிய தலை ஃபேனு. அஃப்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. அவங்களோட ரொமான்டிக் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங், எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்துட்டு கரெக்டாக அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் இன்ட்ரோ சீன் நான் மிஸ் பண்ணிட்டேன்.